எங்களுடைய தமிழ்நாட்டு சிஎம் பாத்தீங்களா? நீ அதுக்கு வரைக்கும் ஒரு தமிழ்நாடு சிஎம் பார்த்ததே இல்லையா? நம்ம எப்போ பார்த்துட்டோம். அவரு ஜம்முன்னு இருக்காரு அப்படின்றாங்க. நான் சொல்றேன் அவரு ஜம்முன்னு இல்லப்பா, உம்முனும் கம்முனும் இருக்காரு. சரி சிஎம் சார் முன்னும் கொம்முன்னு இருக்க சொல்லிட்டு எதுவும் அட்வான்ஸா எடுத்துக்காத. ஏன்னா நம்ம விஜயனா எப்போ என்ன வேலை செஞ்சிருவான் யாருக்கு தெரியாது. இது வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்துல இப்படி உம்முனும் கம்முனும் இருந்த முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்லல? ஆமா, எப்படி பாப்ப நீ? அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் பாத்துப்ப நீ. அதெல்லாம் பார்த்து விஜய் சார் சிஎம் ஆகிற 2.5 மாசம் கூட ஆகல. எப்படி பாப்ப நீ? இப்போ பாப்ப இரு, டைம் இருக்கு. தலாபதி சைலண்டா இருக்கனா ஏதோ ஊக்கம் வரும்னு அர்த்தம். புரியுதா? ஆட்சி எப்படி இருக்கு? வெரி நைஸ், பரவாயில்ல. இது போல எந்த ஆட்சியும் வராது. ஆனா எதிர்கட்சிகள்லாம் ஆட்சி சரியில்லை, ஆட்சி அதெல்லாம் அவங்க ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க. விஜய் ஆட்சி தான் நல்ல ஆட்சி. நல்லா ஆட்சி. எப்படி பாக்குறீங்க? குறிப்பா பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு. விஜய் மிஞ்சி இன்னும் எந்த ஆட்சியுமே வராது. இவர் எதிர்க்கவே முடியாது. இவர் தான் லாங் லைஃப். இப்ப இந்த எதிர்கட்சிகள்லாம் இப்படி சொல்றாங்க, இதெல்லாம் நம்பலாமாக்கா? இல்ல மக்கள் வந்து தெரியாம ஓட்டு போட்டாங்கன்னு புலம்புறாங்க. அதெல்லாம் சும்மா உண்மையா தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி, வெரி உண்மை ஆட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் ஆட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. மன திருப்தியா இருக்கு. மன திருப்தியா இருக்குது. நன்றி. விஜய் அவரோட ஆட்சி இப்ப எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. பரவாயில்லைங்களா? ஓகே தான் நினைக்கிறீங்களா? சூப்பரா இருக்குங்க. ஓகே எல்லாம் கிடையாது, சூப்பரா இருக்கு. சரி அக்கா, ஆனா வந்து இந்த குறை சொல்றவங்களாம் வந்து விஜய் திரிஷான்னு சொல்லி இதை மடைமாத்த பாக்குறாங்களே, எப்படி பாக்குறீங்க? சொல்றவங்க பேசியவங்க பேசிட்டு தான் சார் இருப்பாங்க. அவர் செய்யறது நல்லது பார்க்க வேண்டியதுதான். ஏக்கா, சட்டசபையில விஜய் இப்படி பண்ணார்லக்கா, அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுக்கா? ஒரே கேள்விதாங்க, அதை முடிச்சிடுறேங்க்கா. இந்த மாதிரி விஜய் ஆட்சி வந்து இப்போ வந்து குறை சொல்றவங்களுக்குலாம் நீங்க என்னக்கா சொல்ல விரும்புறீங்க? சொல்றவங்க சொல்லிட்டு தான் சார் இருப்பாங்க. குறை சொல்றவங்க இருக்கணும், அப்பதான் நம்ம வளர முடியும். அப்பாவை காணோம் அப்படின்னு சொன்ன அந்த சீனுக்கா? காணும் தானே, கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. சரிக்கா. கரண்ட் கட் பண்ணணும். அது கேது மெயினா 5 மணிக்குள்ள கரண்ட் கட்டு. எல்லாமே வந்து ஒரு சூழ்ச்சி மாதிரி தான் சார் தெரியுது. சுழற்சி மாதிரி இல்ல, சுழற்சியாதே. நான் அந்த இறப்பு இருந்த வீட்டுல இருந்து நான் பேசுறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மனவழியோட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ரொம்ப வேதனை. இந்த மாதிரி ஒரு அவல நிலை இனிமே எந்த ஒரு மீட்டிங்லயும் சரி, எந்த ஒரு துறையிலும் சரி, எங்கேயும் நடக்கக்கூடாது, எந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடாது. முன்னெச்சரிக்கையோட இருங்க. தயவு செய்து மனிதனா பாருங்க. அவன் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் அவன் வந்தா ஜெயிச்சுட்டு போயிருவானா? நாங்க 3 நாளைக்கு முன்னாடி நடத்தணும். பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். நீங்க நல்லது செய்யுங்க. கண்டிப்பா மக்கள் பேசுங்க, தைரியமா போயிடு. ஒரு கையில் எடுத்து மக்கள் உயிர் அதுக்கு ஆப்போசிட்டா கேள்வி விளையாடாதீங்க. பால்வாடி குழந்தைன்றாங்க விஜய. பால்வாடி குழந்தை வந்தா இவ்வளோ 110 தொகுதியில வர முடியுமா? சின்ன பசங்க வச்சு பேசுறாரு. சின்ன பசங்களாவே வருங்கால தூணுங்க. அவங்க தான் தாங்கிற தூணுங்க. நம்ம எல்லாம் போறோம். அவங்க தான் வாழ போறோங்க. நாளைக்கு அவங்களுக்கு தான் அந்த ஆட்சி வரணும். வாலிப பிள்ளைங்களுக்கு தான் ஆட்சி வரணும். காலஞ்சென்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் ஆட்சி கிடைக்காது. இனிமேட்டு ஒரு மட்டும் குடும்ப ஆட்சியாவே வருது. விஜய் முதலமைச்சராகி 40 நாள் ஆகுது. இந்த ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு ஓகேவா தான் இருக்கு. இப்ப வந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய கொடுக்கறாரு. அது குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய கொடுக்கறதுனால எங்களுக்கு அது ஓகேவா தான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். மதிப்பெண் 10க்கு 10. அதுக்கான காரணம் சிங்கப்பூர் அதிரடிப்படை. அடுத்தது கொக்கைன், அந்த இது கஞ்சா எல்லாத்தையும் ஒழிச்சது. அதுக்கு அடுத்தது டாஸ்மார்க் கண்டுபிடிச்சு அதுல வந்து ஒண்ணுத்துக்கும் இவ்வளவு காசுன்னு சொல்லிட்டு 90 ரூபாய் கவர்மெண்ட் கஜானாக்கு போகாம அதுக்கு எம்எல்ஏ கஜானாக்கு போறது, அதெல்லாம் கண்டுபிடிச்சல இருக்கு பெரிய விஷயம். அதை இன்னைக்கு சட்டசபையில சொல்லி எழுந்து போனது அதை விட பெரிய விஷயம். நல்லாதான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பண்ணா நல்லா இருக்கும். இந்த பெண்களுக்கு பாலியல் இது அந்த மாதிரி தொல்லைங்க எதுவும் கொடுக்காம கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா பசங்க நல்ல ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பா இருந்தா நல்லா இருக்கும். ஊழியர்கள் செய்து அதிகாரி எடுத்து மந்திரிகிட்ட போயிட்டு அந்த பணத்தை அதை திருப்பி அரசோட கஜனாவுக்கு போன செய்தது ஒரு பெரிய ஒரு வரவேற்கத்தக்கது.